சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பிரி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ஒரு ஏதாவது ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா கொஞ்சம் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரேடுக்கு அது வராமல் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நாளைக்கு எம்சிஎக்ஸ் ஓகேங்களா, கோல்டு இல்லை சில்வர், எம்சிஎக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்த்துடலாம் உங்களுக்கு. ஸோ எம்சிஎக்ஸோட கமாடிட்டி கோல்டு, சில்வரு இல்லை க்ரூட் ஆயில் ட்ரேடிங் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, கன்வியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் வந்தாலும் நமக்கு இமெயில் ஐடி இருக்குது, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் சூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் போய்ட்டு ஃப்யூச்சர் ஸ்டாக்ஸு ஃப்யூச்சரில் போய்டுங்க. ஃப்யூச்சரில் போய்ட்டு எனர்ஜி செக்டர். ஓகேங்களா? எனர்ஜியில் போயிட்டீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் இருக்கும். க்ரூட் ஆயில் ஸ்பாட், ஒயிட் க்ரூட், ஸோ க்ரூட் ஆயில் ஃபியூச்சரு எம்சிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ சார்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். பிஃபோர் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுனாலும் சரி, க்ரூட் ஆயில் ஃபியூச்சரு எம்சிஎக்ஸோடது 2 hours சார்ட். ஓகேங்களா? ஸோ இது பண்ணுறதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போய் சூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேமில் $7,793. ஓகேங்களா? நியரஸ்ட் 7,796 நியர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணுங்கள், இதை போய்ட்டு 6 month சார்ட்டாக அது 3 month சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிங்க. நான் என்ன பண்ணுறேன், 3 month சார்ட்டில் கொடுக்குறேன். நமக்கு 1 வீக்குக்கான அனாலிசிஸ் தான். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக எவ்வளோ 2022 மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருந்திருக்காது. ஒரு கொஞ்சம் மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருந்திருக்கும். மார்க்கெட் என்ன இருக்குது, ரொம்ப மூவ்மெண்ட் இருக்காது. இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கும். ஆஃப்டர் இப்போ ஒரு நியூஸஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதுனால இந்த ஹை இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன இருக்கும், நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருந்திருக்கும். மேக்ஸிமம் க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? க்ரூட் ஆயிலில் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்த்தாக இந்த வீக். ஸோ மார்க்கெட் ரொம்ப நமக்கு வால்டேட் இல்லை. ஸோ இது லோ உங்களுக்கு, மறுபடியும் நமக்கு இந்த லெவல் ஹை. ஓகேங்களா? இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. வீக்லி சார்ட்டாக ஒரு மந்த்லி சார்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? வீக்லி சார்ட் கொடுக்குறேன். வீக்லி சார்ட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் மார்க்கெட்டு 6,471. ஓகேங்களா? எவ்வளோ, 6,471 நமக்கு லோ. ஹை எவ்வளோ உங்களுக்கு, 9078. 9068. ஓகேங்களா? இது ஹை. நமக்கு பிட்வீனில் மார்க்கெட் இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மேக்ஸிமம். இன்னுமே நீங்கள் அதாவது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த லோ வந்திருக்கும். இந்த லோ ரீச் ஆகிட்டு மார்க்கெட் கரெக்டாக இந்த ஹை மூவ் ஆகிருக்கும், ப்ரீவியஸ் சப்போர்ட். மறுபடியும் என்ன இருக்கும், நீங்கள் இங்கே ஒரு ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் கூட கொடுத்து பாருங்கள். இந்த லோ அண்ட் ஹை கனெக்ட் பண்ணி பாருங்கள். வந்த ரீடெஸ்ட் கூட உங்களுக்கு எப்படி இருக்கும், 0.5 0.6 இருக்கும் மோஸ்ட்லாக. இங்கே நமக்கு 0. இந்த கேண்டில் லாஸ்ட் கேண்டில் இருக்குல்ல, பிலோ ஸ்டாப் லாஸ் க்ளோசிங் பாருங்கள், 7428 இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நமக்கு ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன இருக்குது, ஆக்சுவலாக இப்போது ரீடெஸ்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலில் இருக்கும். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மறுபடியுமே டவுன் ட்ரெண்ட் வரலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை என்ன பண்ணலாம், நம்ம இதை போய்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு டெலீட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், லோ அண்ட் ஹை கொடுங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இந்த வீக்குக்கான அனாலிசிஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லோ, இது ஹை, இது லோ. ஓகேங்களா?
பிட்வீன் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் இல்லைனாலும் மார்க்கெட் நமக்கு இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது டே சார்ட் போயிடலாம் உங்களுக்கு. இந்த அதாவது 78,077 இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் குடாயில் கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த பிட்வீன் வந்து இந்த ஹை, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா, இந்த லோ, இந்த ஹை மறுபடியுமே டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இது குரூட் ஆயிலோட அப்கமிங் டேஸோட இது பிரேக் ஆச்சு அப்படின்னா நியூ ஹை போகலாம். இல்லை அப்படின்னா 77,088 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து குரூட் ஆயில். நம்ம கோல்டு சார்ட் அப்படியே ஸோ நீங்களுமே ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. இது கூட நம்ம சில்வர் ஃபியூச்சர் பார்த்துடலாம். சில்வரு மைக்ரோ மெகா இருக்கும். நம்ம வந்து மைக்ரோ சூஸ் பண்ணுறேன். ஃபியூச்சர் அதாவது குவான்டிட்டி தான் டிஃபர் ஆகும். சார்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டே சார்ட்டே சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணும் இதுவாகும், ஃபாலோ பண்ணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் நமக்கு கன்டினியூஸாக வந்து 2026 இந்த இயரில் வந்து மார்க்கெட்டை ஹைலேருந்து ஒரு ஃபாலோ ஆகிருந்த மார்க்கெட்டு கொஞ்சம் பியூராகவே சைட்வைஸில் தான் இருக்குது. டோட்டலாகவே வந்து நமக்கு என்ன இருக்குது ஆக்சுவலாக பியூராகவே இந்த சைட்வைஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்குது. இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் டவுன் ஆகிருக்கும். மறுபடியும் ப்ரீவியஸு மறுபடியும் கொஞ்சம் ஃபாலோயிங் சைட்வைஸில் இருக்குது. இது எல்லாமே சைட்வைஸ்ன்றதை விட அக்யூமேஷன். ஓகேங்களா, மறுபடியும் வந்து ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கிது அப்படின்னா மார்க்கெட் வந்து பாருங்கள், இந்த ஹை இருக்குல்ல ப்ரீவியஸாக நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நியூ ஹை போகலாம். இல்லைனா மறுபடியுமே டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இப்போது நான் இங்கே காட்டுறேன். நீங்கள் ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். இப்போ இங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ப்ரீவியஸ் ஹையில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹாரிசான்டல் லைன் கொடுக்குறேன். ஹை மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல ஆக்சுவலாக கரெக்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையர் ஹை கொடுக்குறேன் உங்களுக்கு. மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஹை அதாவது 24 லேக்ஸ் 2 லேக்ஸா ஆமாம் 2,41,195. ஓகேங்களா, இந்த ரேஞ்சு போன்ற மார்க்கெட் என்ன இருக்காது, பிரேக் அவுட் ஆகிருக்காது. அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் தான் பை ட்ரெண்ட். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியுமே டவுன் ட்ரெண்ட் சின்ன ஒரு கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பிட்வீன் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் அப் டூ வந்து 2,35,098 வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை போய்ட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். டே டைம் ஃப்ரேமில் கொடுக்குறேன். டேயில் இருக்குது, ஒரு 2 hours டைம் ஃப்ரேமில் கொடுக்குறேன் உங்களுக்கு. 2 hours டைம் ஃப்ரேமு. ஸோ கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பை எடுக்கிறதுனா கூட பை எடுக்கலாம். இந்த சப்போர்ட்டை வந்து என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த லோ. ஓகேங்களா, இந்த ஹை மறுபடியும் இந்த லோ, இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஹை அதாவது 2,38,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே பிட்வீனில் இந்த பிரேக் ஆகும். இங்கே இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ஸ்மால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பை என்ட்ரி எடுப்போம். ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன், டேஷ்போர்ட் கொடுக்குறேன். நமக்கு 2 அக்கௌண்ட் ரிவார்டு அக்கௌண்ட்டு ஃப்ரீ ட்ரையலில் இருக்குது. ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட்டில் டெர்மினல் போகிறேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, டெர்மினல் போய்ட்டு இது வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டோடது. நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் மார்க்கெட்டில் இப்போ ஏதாவது உங்களுக்கு வேணும், டீட்டெயில் வேணும் அப்படின்னா நமக்கு இமெயில் ஐடி இருக்குது, இது இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மார்க்கெட் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு பை கொடுக்குறேன். ஒரு லாட்டு ஒரு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ என்ன பண்ணலாம், ஒரு 5 லாட்ஸ் குவான்டிட்டி கொடுத்தீங்கனாலும் அதான் வரும். ஆக்சுவலாக ட்ரிகர் ப்ரைஸ் இருக்குல்ல, லிமிட் ஆர்டர் கொடுங்க. லிமிட் ஆர்டரில் கொடுத்து நம்ம என்ன கொடுக்குறோம், பை என்ட்ரி கொடுக்குறோம். அப்போ வந்து 22ன்றதை ஒரு 700 ஒரு 650 மாற்றிடலாம்.
650 ஓகேங்களா. கொடுத்துட்டு பை கொடுக்குறேன். ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. வியூ டீட்டெயில் போயிட்டீங்க அப்படின்னா பொசிஷன் போனீங்கன்னா நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே ஆர்டர் ஷோ ஆகும். ஆர்டர் வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா ஆர்டரில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்செட் ஆர்டர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், லிமிட்டில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே இருக்கும், லிமிட் ஆர்டரில் இருக்கும். நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலான்னா நம்ம இங்கே போய்ட்டு ஃபுல் சார்ட் கொடுக்குறேன். மார்க்கெட் வந்து இப்போது நமக்கு இன்னும் ட்ரிகர் ஆகலை. ப்ரைஸ் நம்ம கொடுத்த எல்டிபி ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகலை. அதாவது நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் வந்து 2,36,650. ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, 22,36,739 இருக்குது. ஸோ அக்ரெசிவாக போய் பை பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணலாம், மார்க்கெட் ப்ரைஸில் பண்ணலாம். அது சேம் டைம் என்ன கொடுக்கும், உங்களுக்கு லாஸஸ் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். பிட்வீன் நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் தான் நமக்கு எப்போயுமே வந்து என்ன இருக்கும், பெட்டராக இருக்கும். லிமிட்டில் போட்டு வாங்குங்க, கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் ஒன்ஸ் எப்படியா இருந்தாலும் வந்து என்ன இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும். எப்போ வந்து அந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, எல்எம்டி பை இருக்குல்ல, அந்த ப்ரைஸை வந்து மார்க்கெட் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து இதுவாகிடும், பை ஆகிடும். 690 இருக்குது. நம்ம மாடிஃப்ளை பண்ணி இந்த ப்ரைஸ்க்கு வாங்கினா கூட வாங்கலாம். ஆனால் சில்வர் வந்து இந்த மூவ்மெண்ட் இருக்கும் எப்பவுமே. 690 இன்னும் ஒரு 10 பாயிண்ட்டு. ஆக்சுவலாக சம்டைம் இப்படி தான் இருக்கும், நியரஸ்ட் வரும், ட்ரிகர் ஆகாத ஒரு 10 பாயிண்டில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடும். உங்களுக்கு மறுபடியும் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா சம்டைம் வந்து ப்ரைஸஸ் வந்து நமக்கு கிடைக்காது. இதே ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அனாலிசிஸ் பண்ணுங்கள், அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ட்ரிகர் ஆகும்னு பார்க்குறேன், இல்லைன்னா அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி பார்ப்போம். ஆக்சுவலாக லைவ் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நமக்கு ப்ரைஸ் வந்து ட்ரிகர் ஆகுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, கண்டினியூஸாக சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நான் லைவாக வந்து இப்போ என்ட்ரி எடுக்கணும்லாம் இல்லை. நமக்கு மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு அனாலிசிஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரி இருந்துச்சு, பை என்ட்ரி இருந்துச்சு, பை என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லை பாருங்கள், அந்த லெவலில் தான் இருக்குது. பட் பை ட்ரெண்டுக்கான மார்க்கெட் தான் ஆக்சுவலாக. ஸோ என்ட்ரி ட்ரிகர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், பையில் போகுது ஆக்சுவலாக. ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போம். அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.